எஃப்ஐஆர் வெளியான விவகாரம் வந்து பெரும் சர்ச்சை ஏற்பட்டிருக்கு. அந்த பொண்ணுடைய முழு விவரங்களை வெளியிட்டதால பல்வேறு கட்ட அரசியல் தலைவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. மேலும் அதில் குறிப்பிட்ட ஒரு சார் அப்படின்ற வார்த்தை என்பது தான் இன்றைக்கி பேசுபொருளாக மாறி இருக்கு. அது ஒருவேளை பல்கலைக்கழகம் சேர்ந்த ஒரு ஆசிரியர் இடம்பெற்றிருப்பாரான்ற விசாரணை மேற்கொள்ளணுமா? இல்லை, அதனால தான் நான் சொன்னேன் இதில் தீவிரமான விசாரணை. நீங்கள் எல்லாம் சொன்னீங்க அந்த சார் வார்த்தைக்காக, அதை வச்சு தான் நானும் சொன்னேன். இதில் தீவிரமான விசாரணை யார் யார் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது, இந்த எஃப்ஐஆர் வெளியான விவரம் மிகவும் அவமானத்துக்குரிய ஒரு விவகாரம். ஒரு இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அந்த பாதிக்கப்பட்ட குழந்தையினுடைய விவரங்கள் வெளியாவது எந்த அளவுக்கு ஒரு கவனக்குறைவு, ஒரு அவமானமான செயலை செய்திருக்கிறது என்பது தான் இந்த செயலை காட்டுகிறது. மல்யுத்த வீராங்கனையோட கேஸாக இருந்தாலும் சரி, பல்கிஸ் பானோட கேஸாக இருந்தாலும் சரி, அந்த கேஸுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்காம இந்த கேஸு மட்டும் முன்னுரிமை கொடுத்து சாட்டையால் அடிச்சுக்கிறது என்ன? இங்கே பாருங்கள், அந்த வழக்கு அந்தந்த மாநிலங்களில் அந்தந்த சம்மந்தப்பட்டவங்க முறையாக நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க. நாம் தமிழ்நாட்டில் நம்மளுடைய தமிழ் மாணவி, இங்கு ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவி பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் கூட இருப்பது தான் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த மாணவிக்கு நீதி கிடைக்கின்ற பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். நீதிமன்றம் பல்வேறு கேள்விகள் எழுப்பியிருக்கு தமிழக அரசுக்கு. எஃப்ஐஆர் விவகாரத்திலிருந்து அந்த மாணவிக்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கணும்னு உத்தரவிட்டிருக்காங்க. இது நீதிமன்ற உத்தரவு மதிக்க வேண்டும், நீதிமன்ற உத்தரவை பின்பற்ற வேண்டும், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். ரெண்டாவது, எஃப்ஐஆர் வெளியீடான விவகாரம் ஒரு அவமானகரமான விவகாரம். இதை தமிழக அரசாங்கம் அவங்க இதற்கு மன்னிப்பு கேட்டு அந்த மாணவிக்கு உரிய நிவாரணம் கிடைக்க, அதனால தான் சொன்னேன், சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்து அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பது தான் இதற்கு ஒரு சரியான தீர்வாக இருக்கும். அது எந்த விதத்தில் வந்தாலும் தவறு தாங்க. தொழில்நுட்ப காரணமாக இருக்கட்டும், நீங்கள் இப்படி எடுத்து காட்டும் போது ஃபோட்டோ கேமராவில் ஜூம் பண்ணி காட்டிட்டாங்க, அதெல்லாம் ஒரு காரணம் கிடையாது. ஒரு பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய விவரங்கள் வெளியாவது ஒரு அவமானமான செயல்.